விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவை வம்புக்கு இழுக்க வேண்டாம் எனவும் பாமகவை டார்கெட் செய்தால் போதுமானது என்றும் திமுக நிர்வாகிகளுக்கு கலைஞர் அறிவாலயத்திலிருந்து அதிரடி உத்தரவு பறந்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மரணமடைந்ததை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தலுக்கு தயாராகியுள்ளது. இங்கு பாஜக கூட்டணியில் பாமகவும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் களமிறங்கியுள்ளது. அதிமுக அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்து ஒதுங்கி கொண்டது. இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக பாமகவிற்கும் இடையிலான நேரடி யுத்தம் என்றே அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் வாக்குகளை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி என்ற நிலையும் உருவாகியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி யாருக்கு கை காட்டுகிறாரோ அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே திமுகவின் பிரச்சாரமும் களை கட்ட தொடங்கிவிட்டது. இந்த முறையும் எப்படியாவது விக்கிரவாண்டி தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறது திமுக தலைமை. இப்படிப்பட்ட சூழலில் முன்னாள் எம்பியும் அமைச்சர் பொன்முடியின் மகனுமான கௌதம சிகாமணி திமுக பிரச்சாரங்களில் அதிமுகவை கடுமையாக சாடி வந்தார். அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாததற்கு காரணமே 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்றெல்லாம் பேசினார். இந்த தகவல் கலைஞர் அறிவாலயத்திற்கு தெரியவர நேரடியாகவே கௌதம சிகாமணியை அழைத்து கண்டித்திருக்கிறார்களாம். இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தால் அதிமுக வாக்குகள் தங்கள் பக்கம் திரும்ப வாய்ப்பில்லை என்றும் பாமகவிற்கு எதிராக மட்டும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவாலயம் அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறது. தொகுதி தேர்தல் பொறுப்பாளரான ஜெகத் ரட்சகன் எம்பியையும் நேரில் அழைத்து பொறுப்பாக நடந்து கொள்ள அறிவுறுத்தியிருக்கிறது அறிவாலயம். பாமகவின் வாக்கு இலக்கான வன்னியர்கள் மிகுந்த பகுதிகளில் அதிகப்படியான கூட்டங்களை நடத்தவும், நலத்திட்டங்களை வாக்குறுதிகளாக வழங்கவும், வன்னியர்களுக்கு பாமக செய்த குற்றங்களை பிரச்சாரங்களாக மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக பெற்ற 65,000 வாக்குகளையும் சிந்தாமல் திமுக பக்கம் இருக்க ஆவணம் செய்யவும் தொகுதி நிர்வாகிகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.